இன்று தேவனிடத்திலிருந்து வருவதே உண்மையானது என்ற தலைப்பின் கீழ் நாம் ஒன்றாக தேவனுடைய வார்த்தையை படிப்போம். இவ்வுலகில் போலியானது என்று அநேகம் இருக்கின்றது. ஜனங்கள் அவைகளை நாக் என்று அழைப்பார்கள் அல்லவா? துரதிருஷ்டவசமாக ஜனங்கள் உண்மையான பொருட்களுக்கு நிகராக போலியான பொருட்களை உருவாக்கி அவற்றை மிக குறைந்த விலையில் விற்கிறார்கள். எனவே போலியான பொருட்களின் மதிப்பையும் அதன் தோற்றத்தையும் பார்த்து அநேக ஜனங்கள் குழப்பமடைகிறார்கள். ஆகையால் அரசாங்கம் தனது தேசத்தின் பெயரை பாதுகாக்க இது போன்ற தயாரிப்பு பொருட்கள் சட்டவிரோதமானது என்று அறிவித்திருக்கிறது. சந்தையில் ஆடம்பர பைகள் முதல் ஆடைகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வரை எண்ணற்ற போலியான பொருட்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது இன்றைய சபைகளுக்கும் பொருந்தும். இவ்வுலகிலே உண்மையான விஷயங்களை விட போலியான விஷயங்களே அதிகம் இருப்பதால் உண்மையானதும் கூட போலியானதாக கருதப்படுகிறது. இன்று கள்ளத்தனமான சபையிலிருந்து மெய்யான சபையை வேறுபடுத்துவதற்கான சில வழிகளை நான் விளக்குகிறேன். இது நித்திய ஜீவனை பற்றிய விஷயம் அல்லவா? இது தற்காலிகமான ஜீவனை பற்றினது அல்லாமல் நித்திய ஜீவனை பற்றிய விஷயமாக இருப்பதால் மெய்யான சபையையும் கள்ள சபைகளையும் சரியாக வேறுபடுத்துவதற்கு நீங்கள் தெளிவான விசுவாசத்தையும் தரநிலையையும் கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் அவைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? இந்த காரியத்தை குறித்து வேதாகமம் நம்மை எப்படி வழிநடத்துகிறது? எரேமியா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதன் மதில்கள் மேலேறி அழித்து போடுங்கள், ஆனாலும் சர்வசங்காரம் செய்யாதிருங்கள். அதன் கொத்தளங்களை இடித்து போடுங்கள், அவைகள் கர்த்தருடையவைகள் அல்ல. தேவனுக்கு சொந்தமில்லாத காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் நம்மிடம் அவைகளை அழித்து போடுங்கள் என்று சொன்னார் அல்லவா? இதற்கு தேவனுக்கு சொந்தமில்லாத அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும் என்றே அர்த்தமாகும். தொடர்ந்து மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். பதினைந்தாம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபீடா நடாத நாற்றெல்லாம் என்ன வேரோடே பிடுங்கப்படும். தேவனிடமிருந்து வராத அனைத்துமே அழிக்கப்படும் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. தொடர்ந்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்யப்போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தேதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய்ப்போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறதென்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் என்ன ஆகும்? அது அழிந்து போம். வேறு வார்த்தைகளில் சொன்னால், அது தேவனிடமிருந்து வரவில்லை என்றால் அது தானாகவே அழிக்கப்படும் என்று அர்த்தமாகும். 39ஆம் வசனம். தேவனால் உண்டாயிருந்ததையானால் என்ன? அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானமடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால்
சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டுப் போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இங்கேயும் கூட தேவனால் உண்டாயிருந்ததேயானால், அதாவது அது தேவனுடையது என்றால் உண்மையானதாகும். ஆனால் அது தேவனுடையது இல்லை என்றால் இயல்பாகவே தனது அடையாளத்தை வெளிப்படுத்தி இறுதியில் தோல்வியடையும் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம் என்று வேதாகமம் இந்த பாடத்தை விவரிக்கிறது. அது நிச்சயமாக இடிந்து விழும். தேவனிடமிருந்து வந்தவைகள் மட்டுமே உண்மையானது என்றும், அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு நியமிக்கப்படாவிட்டால் அது தவிர்க்க முடியாமல் அழைக்கப்படும் என்றும் வேதாகமம் நமக்கு விளக்குகிறது. இவ்வுலகில் மெய்யான பொருட்களும் போலியான பொருட்களும் இருப்பது போலவே மெய்யான சபைகளும் போலியான சபைகளும் இருக்கின்றன. நம்மால் அவற்றை எவ்வாறு வேறுபடுத்தி பார்க்க முடியும்? முதலாவதாக, தேவனிடமிருந்து தோன்றிய சபையின் பெயரானது துல்லியமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன பெயர் இருக்க வேண்டும்? வேதாகமத்திலிருந்து ஆதாரங்களை பார்க்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு செல்வதன் வாயிலாக தேவன் தாம் ஸ்தாபித்த மெய்யான சபை என்னவென்று பார்ப்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்துவிலே என்ன தேவனுடைய சபைக்கும், பாங்கியோவில் உள்ள தேவனுடைய சபை, சவுலில் உள்ள தேவனுடைய சபை, நியூயார்க்கில் உள்ள தேவனுடைய சபை, லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள தேவனுடைய சபை, பெருவில் உள்ள தேவனுடைய சபை, கானாவில் உள்ள தேவனுடைய சபை, கேப் டவுனில் உள்ள தேவனுடைய சபை, கொரிந்துவில் உள்ள தேவனுடைய சபை. தேவனுடைய சபை என்பது மட்டுமே முறையான பெயராகும். இருப்பினும் சில ஜனங்கள் இந்த பெயரை திருடுகிறார்கள். இருந்தாலும் அதன் பெயர் தேவனுடைய சபை என்று இருக்க வேண்டும். அப்படியானால் அதை ஸ்தாபித்தவர் யாராக இருக்க வேண்டும்? அதை ஸ்தாபித்தவர் ஒரு போதகராகவோ அல்லது தனிப்பட்ட ஒருவராகவோ இருந்தால் அது மெய்யான சபையாக இருக்க முடியாது. அப்படித்தானே? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட அவர் தம்முடைய சுயரத்தத்தினாலே என்ன செய்தார்? அவர் அதை சம்பாதித்துக் கொண்டார். இதற்கு தேவனே இதை ஸ்தாபித்தார் என்று அர்த்தமல்லவா? தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் தேவன் அவர்களை இந்த சபையை கவனித்துக் கொள்ளும்படி கட்டளையிட்டார். தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய சபை தேவனே ஸ்தாபித்தவராக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை இன்னும் விரிவாக ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 102ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் அவர் எதை கட்டுவார்? சீயோனை கட்டி. யார் சீயோனை கட்டினார்? பழைய ஏற்பாட்டில் சீயோன் என்ற வார்த்தை என்பது சபையை குறிக்கிறது. அது தேவனுடைய பண்டிகைகளை ஆசரிக்கும் சபையை குறிக்கிறது அல்லவா? அப்படியானால் யார் அதை ஸ்தாபித்தார்? கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். இப்படித்தான் வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. எனவே மெய்யான தேவனுடைய சபைக்கு தேவனே ஸ்தாபித்தவராக இருக்க வேண்டும். நீங்கள் இதை ஒப்புக்கொள்கிறீர்களா? 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு தேவனுடைய சபையை ஸ்தாபிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்து பேதுரு, யோவான் மற்றும் யாக்கோபு போன்ற 12 சீஷர்கள் மூலம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இறுதியாக யூத மதத்தை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர் பவுல் தேவனுடைய சபைக்கு மாறினார் அல்லவா?
ஆரம்பகால சபையின் அப்போஸ்தலர்கள் இருந்த சபை தேவனுடைய சபையாகும். அவர்கள் வேறு ஏதாவது சபையின் உறுப்பினர்களாக இருந்தார்களா? முதலாவதாக, வேறு ஏதேனும் பெயர் கொண்டு சபையாக இருந்தால் அது தவறானது என்பதை நீங்கள் விரைவில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இருப்பினும் ஒரு சபைக்கு பொருத்தமான பெயர் கொடுக்கப்பட்டால் அதுவும் ஒரு நல்ல சபையாக இருக்க வேண்டும் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். அன்பர்களே, நம்பகத்தன்மைக்கான அனைத்து அளவுகோல்களும் வேதாகமத்தில் உள்ளன. எனவே நீங்கள் அதை மட்டுமே பார்த்தால் மெய்யான சபையை கண்டுபிடிப்பீர்கள். மூன்றாவது நிபந்தனையும் இருக்கிறது. முதலாவது சபையின் பெயர், இரண்டாவதாக ஸ்தாபித்தவர். மூன்றாவதாக சபையில் என்ன சத்தியம் போதிக்கப்பட்டு வருகிறது? நாம் இதை உறுதி செய்ய வேண்டும். சபையில் போதிக்கப்படும் சத்தியம் வேதாகமத்தோடு ஒத்துப்போக வேண்டும். வேதாகமத்தோடு ஒத்துப்போகாத ஏதாவது இருந்தால் அது பொய்யான சபையாகும். எனவே அதனை கூட்டவோ எடுத்துப் போடவோ கூடாது என்ற கட்டளையிலிருந்து விலகுகிற எந்த சபையும் கள்ள சபை என்பதை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இன்று நாம் கைக்கொள்ளும் ஓய்வு நாள் அல்லது மற்ற சபைகளால் ஆசரிக்கப்படும் ஞாயிறு ஆராதனை போதனையின் அடிப்படையில் சபை உண்மையானதா பொய்யானதா என்பதை உறுதி செய்வோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் இயேசு யார் என்று சாட்சியளிக்கப்பட்டுள்ளார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, யார் அவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அவர் இந்த பூமிக்கு தேவனுடைய குமாரனாக மாம்சத்தில் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியை ஏற்படுத்தினார். அது ஏன்? அவர் நமக்கு செய்தது போலவே நாமும் செய்யும்படியாக முன்மாதிரியை ஏற்படுத்தினார். அப்படியானால் அவர் செய்த ஒழுங்குமுறையை பற்றி வேதாகமம் நமக்கு என்ன சொல்கிறது? அவர் ஓய்வு நாளை ஆசரித்தார். இதற்கு நாம் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று அர்த்தமல்லவா? அவர் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும் என்று நமக்கு போதிக்க இயேசு ஓய்வு நாளை ஆசரிக்கும் உதாரணத்தை ஏற்படுத்தினார் அல்லவா? இருப்பினும் இன்று அநேக சபைகள் இயேசுவை விசுவாசிப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஓய்வு நாளை ஆசரிப்பதில்லை. உண்மையில் பெரும்பாலான சபைகள் ஞாயிறு ஆராதனையை செய்கின்றன. சிலர் ஓய்வு நாளின் நியாய பிரமாணம் அழைக்கப்பட்டது, அதை கைக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிறார்கள். இவ்வாறாக அவர்கள் ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட முயற்சிக்கிறார்கள். தேவன் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டிய அவசியமில்லை. சரிதானே? இயேசு ஓய்வு நாளை ஆசரிக்காவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. அப்படியானால் அவர் ஏன் அப்படி செய்தார்? நாம் ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்காகவே அவர் உதாரணத்தை ஏற்படுத்தினார் அல்லவா? அப்படியானால் ஒரு சபை இயேசுவை விசுவாசிப்பதாக சொல்லிக் கொண்டால் எந்த போதனைகளை பயிற்சி செய்ய வேண்டும்? ஒரு சபையில் ஏதேனும் வேதாகம போதனை இல்லாவிட்டால் அந்த சபை மெய்யான சபையா அல்லது போலியான சபையா? உலக பிரகாரமான வார்த்தையை பயன்படுத்தியதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்வதற்காக இப்படி விளக்குகிறேன். எனவே தயவு செய்து அதை மனதில் கொள்ளுங்கள். பொய்யானது அதிகமாக பரவியதால் ஜனங்கள் தங்கள் மீதான குற்ற உணர்வை இழந்துவிட்டனர். இப்போது அது தவறு என்று அறிந்திருந்தாலும் அந்த தவறை பற்றின விழிப்புணர்வும் மறைந்துவிட்டது. இருந்தாலும் நாம் கள்ள போதனைகளை சார்ந்திருந்தால் நம்முடைய நம்பிக்கையான நித்திய ஜீவனை அடைய முடியுமா? நமக்கு நித்திய பரலோக ராஜ்யம் வழங்கப்படுமா? நம்மால் பாவ மன்னிப்பை பெற முடியுமா? நம்மால் ரட்சிப்பை பெற முடியுமா? எதுவுமே சாத்தியமில்லை. போலியானதைக் கொண்டு எதையும் அடைய முடியாது என்று தேவன் நமக்கு அறிவுறுத்துவதால் நாம் வேதாகம போதனைகளை பின்பற்ற வேண்டும். வேதாகம சத்தியத்தோடு ஒத்துப்போகாத எதுவும் தேவனால் விதைக்கப்படவில்லை. எனவே அது ஒருபோதும் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு வழிநடத்தாது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகான இடமாக தோன்றினாலுமே அதில் சத்தியம் இருந்தாக வேண்டும்.
எனவே இன்று நாம் தேவனுடைய முறைமைகளின்படி ஓய்வு நாளை ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பஸ்காவை பற்றி பார்ப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம். ஓய்வு நாள் இல்லாத சபையை ரட்சிப்பு இல்லாத சபை என்று விவரிக்க முடியும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்து இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். பஸ்காவை ஆசரிக்காவிட்டால் இயேசுவால் பரலோகத்திற்கு பிரவேசிக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தேவனாகிய இயேசு நமது நியாயப்பிரமாணிகராக இருக்கிறார். நம் தேவன் எல்லா நியாயப்பிரமாணங்களுக்கும் மேலான உன்னதமானவராக இருக்கிறார் அல்லவா? தேவன் நியாயப்பிரமாணத்தால் நிர்வகிக்கப்படுவதில்லை. அவரே எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்துவதற்காகவும் நாம் இதை கைக்கொள்ளும்படியாகவும் இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன் என்று அவர் சொன்னார். நேரம் வந்தபோது அவர் அப்போஸ்தலரோடு உட்கார்ந்து பஸ்காவை ஆசரித்தார். இருந்தாலும் எண்ணற்ற சபைகள் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்றும் வேதாகமம் என்பது மாறாத சத்தியம் என்றும் அறிவித்தாலும் அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்களா? இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இது வேதாகமத்தில் இருந்தாலுமே ஏன் அவர்கள் அதை பயிற்சி செய்வதில்லை? இருந்தாலும் தங்களால் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்கிறார்கள். நாம் சந்திக்கும் அநேக ஜனங்கள் அப்படி சொல்கிறார்கள். தேவன் இந்த பூமிக்கு வந்து பஸ்காவையோ அல்லது ஓய்வு நாளையோ ஆசரிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் பஸ்காவை ஆசரிக்க தேவையில்லை, நீங்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று அவர் மனுகுலத்துக்கு வெறுமனே கட்டளையிட்டிருக்க முடியும். இருப்பினும் நாமும் அதையே செய்வோம் என்பதை உறுதி செய்ய அவர் ஒரு உதாரணத்தை ஏற்படுத்தினார். நமக்கு ஒரு உதாரணத்தை ஏற்படுத்துவதற்காகவே அவர் ஓய்வு நாளை ஆசரித்தார். பஸ்காவும் கூட அது போன்றுதான். நாம் 19ஆம் வசனத்திற்கு செல்வோம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதை செய்யாதீர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக இதை செய்யுங்கள் என்றார். பஸ்காவானது தேவனுடைய ஒழுங்குமுறையாகும். இது நாம் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல. அதனால்தான் தேவனுடைய சபையில் இணைந்த அப்போஸ்தலர் பவுல் ஒரு முக்கியமான செய்தியை விட்டு சென்றார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்டு அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் இருக்கும் காட்சியை அவர் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்று இயேசு சொன்னார். இதை செய்யும்படி அவர் நமக்கு தெளிவாக கட்டளையிட்டார். இருப்பினும் இன்று எண்ணற்ற சபைகள் தேவனுடைய கட்டளைகளை பயிற்சி செய்யாமல் சபை என்ற வார்த்தையை மட்டுமே சுமக்கின்றன. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தின்படி இந்த ஜனங்களுக்கு என்ன நடக்கும்? தேவன் விதைக்காத அனைத்திற்கும் என்னாகும்? அவைகள் அனைத்தும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்கள் தோல்வியடைந்து அழிக்கப்படுவார்கள். இருப்பினும் அவர்களது நோக்கமானது தேவனிடத்திலிருந்து வந்திருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது, எந்த சக்தியாலும் அதை அழிக்க முடியாது என்றார். சகோதர சகோதரிகளே, இதை பற்றிய முழுமையான புரிதலோடு மெய்யான சபைக்கு நம்மை வழிநடத்திய பரலோக தந்தைக்கும் தாய்க்கும் நாம் நித்திய நன்றிகளையும் மகிமையையும் செலுத்த வேண்டும்.
நாம் சத்தியத்தை தேடி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். அப்படியானால் ஜனங்கள் ஏன் தேவனுடைய சபை யெகோவா அல்லது இயேசுவின் நாமத்திற்கு பதிலாக கிறிஸ்து அன்சாங்ஹோங் நாமத்தில் ஜெபம் செய்கிறது என்று கேட்கிறார்கள்? அன்பர்களே, எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று வேதாகம போதனை இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. வேதாகமம் என்ன சொல்கிறது? இயேசுவின் வேறு நாமம் தோன்றுமா? அது எந்த காலத்தில் தோன்றும்? பரிசுத்த ஆவியின் காலத்தில் தோன்றும். நாம் பிதாவின் காலத்தில் யெகோவாவின் நாமத்திலும், குமாரனின் காலத்தில் இயேசுவின் நாமத்திலும், பரிசுத்த ஆவியின் காலத்தில் புதிய நாமத்திலும் ஜெபம் செய்து ஞானஸ்நானம் பெற வேண்டும். இதை நமக்கு மத்தேயு 28ஆம் அதிகாரம் கற்பிக்கிறது. ஒருவர் அப்படி செய்யவில்லை என்றால் அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அவர்கள் போலியானவர்கள் என்று என்னால் பார்க்க முடிகிறது. தேவனுடைய போதனையை பின்பற்றும் சபையை பார்த்து, இது தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை என்று என்னால் பார்க்க முடிகிறது. இந்த விஷயத்தை நாம் நிச்சயமாக பகுத்தறிய வேண்டும். ஏசாயா 51ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, எங்கே? சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். தேவனால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சீயோனில் பிரவேசிப்பார்கள் என்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எங்கே போவார்கள்? அவர்கள் தேவனுடைய பண்டிகைகளின் நகரமான சீயோனுக்கு போவார்கள். அதனால்தான் எரேமியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? சீயோன்தான் எல்லா ஜனங்களும் போக வேண்டிய ரட்சிப்பின் அடைக்கலம் என்று நமக்கு போதிக்கிறது. அன்பர்களே, இதை மனதில் வைத்துக்கொண்டு தவறான விசுவாச பாதையில் நடந்து திரிந்து விசுவாசத்தை பயிற்சி செய்பவர்களுக்கு மெய்யான தேவனுடைய சபையின் குணாதிசயங்களையும் சத்தியத்தையும் கற்பிக்க வேண்டும். ஆடம்பரமான கைப்பைகளில் எனக்கு ஆர்வமில்லை, ஆனால் கள்ளப் பொருட்களைப் பற்றிய செய்திகள் அதிகமாக இருப்பதால் ஆர்வத்தின் காரணமாக அவற்றை பார்த்தேன். ஒரு உண்மையான பையை உங்களால் எப்படி அடையாளம் காண முடியும்? முதலில் அதன் தோல் கடினமாக இருக்க வேண்டும். அது மென்மையாக இருந்தால் அது 80 முதல் 90% போலியானதாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அதன் நிபுணர்கள் சொல்கிறார்கள். எனக்கு அதை பற்றி அதிகம் தெரியாது. எனக்கு பெண்களின் கைப்பையில் அவ்வளவு ஆர்வம் இல்லை. இருப்பினும் அவைகளை வேறுபடுத்துவதற்கான சில வழிகளை அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். மேலும் நான் இந்த விஷயங்களை நான் கருத்தில் கொண்டால் எது உண்மையானது என்பதை ஓரளவிற்கு என்னால் வேறுபடுத்த முடியும் என்று நினைத்தேன். இது மட்டுமே வழி இல்லை என்றாலும் கூட இந்த விஷயத்தை பற்றி சில பொதுவான தகவல்கள் இருக்கின்றன. சத்தியத்தையும் பொய்யையும் வேதாகமம் வேறுபடுத்துவதால் தேவனுடைய முழுமையான சத்தியத்தை வழங்கும் மெய்யான சபையில் ரட்சிப்பு மற்றும் நித்திய ஜீவனின் பாதையில் நம்மை வழிநடத்திய பரலோக தந்தைக்கும் தாய்க்கும் நித்திய நன்றிகளையும் மகிமையையும் செலுத்த வேண்டும். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்ப்போம். மீட்கப்பட்டவர்கள் சீயோனில் பிரவேசிப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் அவர்கள் ஏன் சீயோனிற்கு செல்கிறார்கள்? 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்ப்போம். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதுமில்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதுமில்லை. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு தேவன் நம்மோடு கூட எங்கே வாசம் பண்ணுகிறார்? சீயோனில் வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் பண்டிகைகளை ஆசரிக்காத சபைக்கு என்ன அர்த்தம்? அது போலியானது. தேவன் அங்கே வாசம் பண்ணவில்லை என்று அதை உங்களால் உடனே புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் சீயோனில் தேவன் மகிமையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போலிருப்பார். வலிக்கிற படவு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் என்ன செய்வார்? அவர் நம்மை ரட்சிப்பார்.
பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் சபை என்னும் சீயோனில் தேவன் தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பார். இருப்பினும் சீயோனில் இல்லாத ஒருவர் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அவர் தனக்குத்தானே முரண்பாடாயிருக்கிறார். அவர் தன் சொந்த அறிவிப்பை சார்ந்திருந்தாலும் அவரால் ஒருபோதும் ரட்சிப்பை பெற முடியாது. இன்று வேதாகமத்தின் வாயிலாக தேவன் ஸ்தாபித்த மெய்யான சபையை நம்மால் பகுத்தறிய முடியும். நாம் சத்தியத்தை பகுத்துணரும்படி செய்து நமக்கு புரிந்து கொள்ளுதலை வழங்குவதற்காக தேவன் இந்த பூமிக்கு வருவதாக சொன்னார். இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதால்தான் எது உண்மையானது என்று நம்மால் பகுத்தறிய முடிகிறது அல்லவா? இந்த ஞானத்தை பயிற்சி செய்யும் போது ரட்சிப்பின் விளக்குத்தண்டை அணைத்து விடாமல் தேவன் நமக்காக ஆயத்தம் செய்திருக்கிற மாபெரும் விருந்தில் சீயோன் உறுப்பினர்கள் அனைவரும் பங்கு கொள்ளும்படியாக நாம் நித்திய பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கும் வரை தந்தை தாயின் பாதையை வாஞ்சையோடு பின்பற்றுவோமாக. நமது ரட்சிப்பு தேவனிடமிருந்தே வருகிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி பதிவு செய்துள்ளார் அல்லவா? நாம் ஆவியும் மணவாட்டியுமான எல்லோஹிம் தேவனிடமிருந்து ரட்சிப்பை பெற்று தேவன் விதைத்த சகல சத்தியங்களையும் நடைமுறைப்படுத்துகிற சபையில் பிரவேசித்தோம். எனவே நாம் நம் ரட்சிப்பை இழந்து போகவோ சந்தேகிக்கவோ கூடாது. மாறாக இன்று நாம் இருக்கும் மெய்யான மற்றும் மதிப்புமிக்க சபையில் கலந்து கொள்வதில் ஒருபோதும் நம் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. இத்துடன் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.